ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 54 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, என்னென்ன இருக்கா நான் வந்து கிராண்ட் லைனுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து தான் காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே ஒரு பொண்ணை காட்டுறாங்க, ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து வெளியில் எட்டி பார்த்துட்டு இருக்கோம், இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த நேவி கப்பல், அதில் ஒருத்தன் வந்து சாப்பாடு கொடுக்க வரும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு உள்ளார இல்லைன்னு தெரிஞ்சுட்டு எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி வந்து தேடிட்டு இருப்பான். பார்த்தா அந்த பொண்ணு சைடில் நின்றுட்டு இருக்கும். எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகும்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாம். ஆனால் அவன் பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு இங்கே இதெல்லாம் உன்னால எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக வந்து அவனோட அந்த இடத்துலயே அடிச்சிருவா. அடிச்சுட்டு ஓகே நான் போயிட்டு வரேன் பை பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க எஸ்கேப் ஆயிடுவா. பொண்ணு தப்பிச்சு போறது வந்து மெரேன்ஸ் எல்லாம் பாத்துருவாங்க. பார்த்துட்டு அவங்க எல்லாம் போய் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அந்த பொண்ணு தப்பிச்சு போச்சு, யாராச்சும் அந்த பொண்ணை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை போய் தேடிக்கிட்டே இருப்பாங்க, எப்படியாச்சும் அந்த பொண்ணை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு முக்கியம் போல அந்த மெரேன்களுக்கு. அந்த பொண்ணு இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்தாப்புல இருக்க எல்லாத்துலயும் ஏறி ஏறி போயிட்டு இருப்பா. இங்க இருந்து தப்பிச்சு போனதான் வந்து நம்மளால உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதுக்கு வந்து இவங்களை கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை நம்மளுக்கு. அப்ப பார்த்தா வந்து அந்த சாரம் இருக்கலாம், அது மேல போய் ஏறி உட்காந்துருப்பா. அவங்களாம் வந்து உன்னை விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து பிடிக்க வருவாங்கல்ல, அப்ப வந்து அந்த கயிறு எல்லாத்தையும் அறுத்து விட்டுருவா. அதனால அது வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே சாய ஆரம்பிச்சிடும். அந்த டைம் வந்து அந்த புயல்ல வந்து ஒரு அலை வேற அடிக்குமா. அந்த அலையில வந்து ஒரு போட்டு போயிட்டு இருக்கும். எப்படியாச்சும் காப்பாத்துங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஜம்ப் பண்ண பாப்பா. பார்த்தா வந்து அவங்க எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க, ஜம்ப் பண்ணாத, ஜம்ப் பண்ணினா கடலை வந்து செத்து போயிருவ, உனக்கு சாப்பாடுல இருந்து எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயும் ஜம்ப் பண்ணிடுவா. பார்த்தா அந்த போட்ல விழுந்துருவா. விழுந்துட்டு அந்த போர்டோட அப்படியே போயிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தவன காட்டுவாங்க நேவியால. அவனும் வந்து ஸ்மோக்கர் மாதிரி ஒரு ஆஃபீஸர் தான். அவனுக்கு கீழே வந்து இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்க வந்து எவ்வளவோ பிடிக்க ட்ரை பண்ணோம், பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கண்டபடி கத்திட்டு இருப்பான், எனக்கு தெரியாது, எப்படியாச்சும் அந்த பொண்ணை வந்து பிடிச்சி கொண்டு வாங்க, அந்த பொண்ணுனால தான் நமக்கு வந்து ஒரு ரிலேஜர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமேட்டு இன்னொருத்தன் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கொடுப்பான், நீ போய் வந்து கண்டிப்பா அந்த பொண்ணை கூட்டு வந்து தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் எரிக்குன்னு சொல்லி ஒருத்தனை கூப்பிடுவான், நீ போய் அந்த பொண்ணை கூட்டு வா, நீ வந்து எங்க மெம்பரோட போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே அவன் சொல்லுவான், என் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யார்கிட்டையும் வந்து கீழே வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை, உன்னோட பாதுகாப்புக்காக மட்டும் தான் வந்து என்னை இருக்க சொன்னாங்க நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மற்றவன் பேர் நெல்சனு. அப்புறம் இவன் கத்த ஆரம்பிப்பான், நான் உனக்கு எவ்வளவு வேணாலும் காசு தரேன், அந்த பொண்ணு தான் ஒரு இருக்கிற ஒரே ஒரு லீடர், ஸோ அதனால வந்து அந்த பொண்ணை மட்டும் எனக்கு கூட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே நானும் கிளம்புறேன், ஆனா வந்து சொன்னபடி பேசின பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன் நம்ம குரூவா தான் கட்டிட்டு இருப்பாங்க. அதுல வந்து லூஃபி கேட்பான், நம்ம கிராண்ட்லைனுக்குள்ள வந்தாச்சா நாமே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பானா. டேய் இப்படியே நம்ம வந்து 2 நாள் டிராவல் பண்ணோம் அப்படின்னா கிராண்ட்லைனுக்கு போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னது 2 நாளா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் ஆனா இந்த இடம் பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல, எந்த காத்தும் அடிக்கல, பெருசா எந்த ஒரு புயலுமே இல்லை, அமைதியா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உசப் வந்து பார்த்துட்டு இருப்பானா, சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பான் மேல நின்று. அந்த டைம் வந்து சீ பேட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வந்து நின்று குதிச்சுக்கிட்டு இருக்கும். டேய் அங்க ஏதோ இருக்குடா, ஏதோ பிரச்சனை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அங்க வந்து நிறைய சீ பேட்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்க என்ன இருக்கும், சாப்பாடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சாஞ்சி சொல்லுவான், கண்டிப்பா வந்து சீ பேட்ஸ் இருக்குன்னா அங்க சாப்பாடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நானே அந்த சாப்பாடு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி வந்து கம் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வந்து அப்படியே லென்த் பண்ணி கொண்டு போவான். கொண்டு போனா வந்து அங்க ஏதோ சாப்பாடு இருந்தா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இழுப்பானா. இதெல்லாம் சாஞ்சி பார்த்துட்டு வேணாண்டா வேகமா வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நவுறான்னு சொல்லி இருப்பான். சாஞ்சி தான் வந்துருவான். பட் ஆனா ஜோரோ மாட்டிப்பான். ஜோரோ அடிச்சு அப்படியே தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு சாஞ்சி கத்திட்டு இருப்பான், ஜோரோ தண்ணிக்குள்ள வந்துட்டான்ட்டு. அவனை அப்படியே கொக்கியை போட்டு தூக்குற மாதிரி தூக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு மயங்க நிலைமையில அப்படியே இருக்கும், ஏதோ ஷாக் ஆன மாதிரி அப்படியே. அப்ப லூஃபிலாம் சொல்லுவான், இந்த பொண்ணு தான் சாப்பாடா இல்ல இது இது எதுவும் வேற எதுவுமாடா, அந்த சீபீஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து சாஞ்சி சமைக்க ஆரம்பிச்சிருவான். அந்த ஸ்மெல்லுக்கே வந்து அவன் எந்திரிச்சிருவான், சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து எய்த்தாப்புல உசோப் நின்றுட்டு இருப்பானா, கரெக்டா மூஞ்சிலே அடிச்சிருவா. அந்த டைம் நாமே கேட்பா, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. ஆனா வந்து ஒருத்தவங்க யாருன்னே தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட வந்து நீ யாருன்னு சொல்லி கேட்டா சொல்லியே ஆகணுமா, அப்பெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே நாமே சொல்லுவா, நான் தான் வந்து நாமி, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. என் பேர்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இல்ல நீ வந்து சொல்லு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் பாரு வெளியில ஒருத்தவன் உட்காந்துருக்கான்ல, அவன் பேர் வந்து ஜோரோ. நீ அடிச்சுல, அவன் வந்து உசோப்பு. இவன் தான் எங்க பைலட் கேப்டனு, இவன் தான் லூஃபி அப்படின்னு சொல்லி இருப்பானா. என்னது இது பைலட் கப்பலா, அப்ப என்னை கொண்டுருவீங்களா இல்ல வித்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆயிருவா. ஷாக் ஆயிட்டு அப்படியே பயத்திலே இருந்துட்டு இருப்பான், இங்க எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாம இதெல்லாம் பார்த்துட்டு இவன் வந்து கொஞ்சம் பயந்து இருக்கா, மித்தபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறமேட்டு அந்த பொண்ணை தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பசியில இருக்கும். அதுவும் இல்லாம லூஃபி எல்லாம் யோசிச்சு பார்க்கும், இவங்க ரொம்ப மோசமான பைரட்ஸா இருப்பாங்களோ, இவங்க வந்து நம்மளை வித்துருவாங்களா இல்ல நம்மளை கொண்டுருவாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பசிக்க வேற செய்யுது அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருப்பா. பார்த்தா ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும். என்ன சவுண்டுன்னு பார்த்தா சாஞ்சி நின்றுட்டு இருப்பான். ஏய் லூஃபி, நான் தான் சொன்னேன்ல நீ வந்து திருட்டுத்தனமா வந்து சாப்பாடு திருடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு.
வேணும்னா கேளு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக்காயிரும். டேய் கொலகாரங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும். லூஃபிக்கு அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பான் சாஞ்சி. செஞ்சு வச்சவொடனே லூஃபி வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். டேய் சூப்பரா இருக்கடா சூப்பரா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து சாஞ்சி சொல்லுவான், உனக்கும் தான் சேர்த்து சமைச்சிருக்கேன், நீ தாராளமா சாப்பிடலாம், இதுல விஷம்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து லூஃபி வந்து அந்த தட்டை எடுத்து சாப்பிட போவானா, அதுக்குள்ள அந்த பொண்ணு எடுத்து சாப்பிட்டுரும். ஏய் சாப்பாடு சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே வந்து லூஃபி சொல்லுவான், எங்க செஃப் வந்து கை வச்சான்னு வச்சுக்கேன், அது அந்த அளவுக்கு இருக்கும், சூப்பரா இருக்கும், அவன் சமைச்சது எதுவுமே வந்து நல்லா இல்லைன்னு அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்ட்டு இருப்பான். பார்த்தா நாமி ஜோரோ உசப் எல்லாம் வந்துருவாங்க. ஒரு வழியா நீ பேசிட்டு எங்க கிட்ட, நம்ம எல்லாம் நார்மலா இருக்கலாம், நாங்க வந்து அவ்வளவு மோசமான பைலட்லாம் கிடையாது, எல்லாரையும் வந்து ஹாப்பியா பாத்துக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து உசப் சொல்லுவான், இவனை பார்த்தா மட்டும் தான் கொஞ்சம் டெரரா இருக்கும், மித்தபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிரும். இந்த பைலட்லாம் வந்து ஜாலியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாமே சொல்லுவோம், ஆமா இவங்களாம் டம்மி பீஸ் தான், எதுவும் யோசிக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உன்னோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஆனா அவன் சொல்ல மாட்டான். அன்னைக்கு ராத்திரி அங்கேயே நங்கூரத்தை போட்டு ஸ்டே பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் காலையில தான் வந்து நங்கூரத்தை எடுத்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களா. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஆகுது. பார்த்தா வந்து இது புகையா வந்துட்டு இருக்கு. எல்லாரும் அங்கேயே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்காக சமைச்சிருக்கேன், நீங்க வந்து எல்லாரும் சாப்பிடலாம், உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. போய் பார்த்தா வந்து கருகுன மாதிரி எதையோ சமைச்சு வச்சிருப்பா. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க, இது எப்பறம் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி மட்டும் ஐ சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருவான் ஃபர்ஸ்ட். சாஞ்சு திரும்பி பார்ப்பான். பார்த்தா அந்த பாத்திரத்தை கறக்கி வச்சிருப்பா. சரி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. எல்லாரும் சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க, பட் சாப்பிட மாட்டாங்க. ஆனா லூஃபி மட்டும் எடுத்து சாப்பிடுவான். சாப்பிட்டது இல்லாம வந்து அப்படியே வந்து நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாரும் கேட்டு அப்ப நல்லாதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து வாயில வைப்பாங்க. பார்த்தா வந்து ரொம்ப காரமா இருக்கும். மூஞ்செல்லாம் சவந்து போயிடும் எல்லாருக்கும். அப்படியே கத்துக்கிட்டு இருப்பாங்க, டேய் என்னடா சாப்பாடு இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் பார்த்துட்டு அந்த பொண்ணே வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடும். எடுத்து சாப்பிட்டா அதால கூட வாயில வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா சாஞ்சி மட்டும் சொல்லுவான், அந்த பொண்ணு நம்மளுக்காக சமைச்சிருக்கு, அதனால வந்து நம்ம எல்லாரும் சாப்பிட்டுதான் ஆகணும், ஒழுங்கா வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்கடா, இல்லாட்டா வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து மதியம் சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு இருப்பான். ஆனா நாமி கிட்ட மட்டும் தனியா போயிட்டு, நாமி உனக்காக மட்டும் நான் ஸ்பெஷலா வந்து செஞ்சு தரேன், நீ அதனால கொஞ்சமா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து எல்லாரும் கேட்டுட்டு ஷாக் ஆயிருவாங்க, டேய் என்னடா எங்களுக்குலாம் சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்களா. அப்ப வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லும், நான் உங்களுக்காக வந்து சமைச்சு கொடுக்க தான் ட்ரை பண்ணேன், பட் ஆனா அது நல்லா இல்ல, சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ உடனே சாஞ்சி சொல்லுவான், சமைக்கிற வேலை இனிமேல் நான் பாத்துக்கிறேன், உனக்கு கத்துக்கணும்னு நீ வந்து பக்கத்துல இருந்து வந்து கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளும் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் லூஃபி சொல்லுவான், இந்த சாப்பாடு நல்லதாயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நீ எதை கொடுத்தாலும் சாப்பிட போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. நாமி வந்து அந்த குட்டி பொண்ணு கேட்பான், நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சொல்லுவா, நான் நேவிட்ல இருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஜோரோ இதெல்லாம் கேட்டுட்டு, அந்த அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, அந்த தப்புனால தானே உன்னை பிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. அதெல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பொண்ணு, இல்ல இல்ல நான் வந்து எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நீ ஏதாவது பெரிய தப்பு பண்ணாதான் நேவி வந்து உன்னை பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இல்ல நான் எதுவுமே பண்ணவே இல்லை, அதுவும் இல்லாம நான் அந்த போட்ல வந்து 3 நாளா இருந்தேன், நீங்க தான் வந்து என்னை கடைசியா காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறமேட்டு உன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. என் வீடை நான் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, என் வீடு தான் வந்து வார்ஷிப் ஐலாண்டு, பட் ஆனா நேவியலுங்க எதுக்காக என்னை பிடிச்சிட்டு போனாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே சாந்தி சொல்லுவான், அவளுக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா ஏன் அதை கேட்குறீங்க, அதை அப்படியே விடுங்க, அவளுக்கு தோணும் போது அவள் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒன்னு சொல்லுவான், என்னை மட்டும் வார்ஷிப் ஐலாண்ட்ல மட்டும் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பாளா. உடனே உசம் சொல்லுவான், எங்க இருக்குன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. நாமி வந்து மேப் எடுத்து காமிச்சு, இது தாண்டா வார்ஷிப் ஐலாண்டு, அதுவும் இல்லாம அது பறக்கிறதுக்கு வந்து வார்ஷிப் மாதிரியே இருக்கும், அதனாலதான் அதுக்கு அந்த பேரே வச்சிருக்காங்க, ஆனா நம்ம கிராண்ட்லைன் போற வழியில தான் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே வந்து நாமி சொல்லுவா, இது நீ என் கூட வரணும் அப்படின்னா வச்சுக்கேன், நீ வந்து கண்டிப்பா என் பைலட் கேப்டன் வந்து கேட்டுதான் ஆகணும், அவன் வந்து ஓகே சொன்ன மட்டும் தான் வந்து நீ என் குரூவில் ஜாயின் பண்ணி அந்த ஐலாண்டு வரைக்கும் வர முடியும், இல்லாட்டா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதாவது லூஃபி கேட்டுட்டு, என்னது என்ன கேட்கறாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆமா லூஃபி நீ தானே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஓகே தான், நம்ம வந்து அந்த வில்லேஜுக்கு போயிடலாம், அங்க போயிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் பார்க்கலாம், நானும் நிறைய இடத்த பார்க்கணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஜோரோ இதெல்லாம் கேட்டுட்டு, டைம் வேஸ்ட்ரா நான் போய் தூங்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு லூஃபி தான் வந்து எக்ஸைட் ஆயிருவான்டி, அந்த ஐலாண்டு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் போலயே, நம்ம வந்து கண்டிப்பா அந்த ஐலாண்டுக்கு போயே ஆகணும், அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா அந்த பொண்ணும். ஏன்னா என்னை வந்து நீங்க என்னோட ஐலாண்ட்ல விட போறேன்னு சொன்னீங்களே, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா வந்து நேவியர்கள்லாம் வந்து அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒருத்தன் பாத்துருவான் லூஃபியோட கப்பலை. பார்த்துட்டு, கேப்டன் இங்க ஒரு பைலட் கப்பல் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என்னடா பைலட் கப்பல் நிக்குது, அது யாரோட கப்பல்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா லூஃபியோட கப்பல். டேய் அந்த பைலட் கப்பல்லாம் ஃப்ரீயா விடுங்கடா அப்படின்னு சொல்லி இருப்பான் மேயரு. ஆனா வந்து பக்கத்துல இருந்த வந்து சொல்லுவான், டேய் நீ நினைக்கிறமே அது சாதாரண கப்பல் இல்லடா, அதுல இருக்க கேப்டன் இருக்க மாதிரி அவன் வந்து 30 மில்லியன் பெரிஸ் வந்து பவுண்டரி வச்சிருக்கான், மேக்சிமம் சொல்ல போனா அந்த கப்பலை கூட அந்த பொண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
இந்த சைடு வந்து நாமே வந்து இங்க ஏதோ தப்பா பாடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் உசோப் வந்து பாத்துருவோம் அந்த நேவி கப்பல. டேய்ங்க நேவி கப்பல் வந்து நின்றுட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. டேய் நேவி கப்பல் நிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு உசோப் சொல்லுவான், டேய் 4-5 கப்பல் கிட்ட நிக்குதுடா, நம்மளதான் வந்து நோக்கி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு டேய் என்ன தேடி தாண்டா வராங்கன்னு சொல்லிட்டு உசோப் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு லூஃபி ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான், நான் தான் வந்து பெரிய பவுண்டரி வச்சுக்கலாம் என்ன தேடி தான் வரேன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சொல்லுவா, இல்ல அவங்க எல்லாருமே என்ன தேடி தான் வராங்க, அவங்க எல்லாம் வந்து நான் தான் தேவை அவங்களுக்கு, என்னை வந்து அப்படியே தனியா விட்டுருங்க, நான் இங்கே தப்பிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இல்ல இல்ல நம்ம வந்து அங்க காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேவியர்களும் பாத்துருவாங்க அந்த பொண்ணு இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அந்த கப்பலை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நேவி கப்பல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் உசா பார்த்துட்டு இங்க இருந்து தப்பிக்கிறேன்டா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப வந்து நாமி சொல்லுவா, நம்ம எந்த இங்க இருந்து சீக்கிரம் போயே ஆகணும், நேவிட்டு இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே வந்து சாஞ்சி வந்து இந்த பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் உள்ளார கூட்டு போகணும், வா போலாம் ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை கூட்டு உள்ளார போவோம். ஆனா அந்த சின்ன பொண்ணு சொல்லும், இங்க ஏதோ பெரிய பிரச்சனை ஆக போகுது, நம்ம வந்து சீக்கிரமா இங்க இருந்து மூவ் ஆகணும், இங்க ஏதோ புயல் காத்து வரும் பாருங்க, அந்த காத்தை வச்சு நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே நாமே சொல்லுவா, சவுத் சைடு வந்து எல்லாத்தையும் திருப்புங்கடா, நம்ம வந்து சீக்கிரம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சவுத் சைடு திருப்புறதுக்கு. மேல ஆங்கிள் நங்கூரம் எல்லாத்தையும் திருப்பி வச்சுட்டு பாத்துருப்பேன். அந்த குட்டி பொண்ணு வந்து நாமையை பத்தி ஷாக் ஆயிடுவாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா கப்பல் டக்குன்னு காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க நேவியலுங்களாம். பார்த்தா வந்து அது அனல் வேகத்துல போயிட்டு இருக்கும், காத்து சவுத் சைடு வருதுன்னு சொல்லி அதை கூட அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருக்க நாவிகேட்டர் வந்து வேற லெவலு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லூஃபி வர ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான், நாமி வேற லெவலு, நீ சொன்ன ஐடியா வேற லெவலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உசப்பா ஆமா நாமே ஆமா நாமே, ஆனா அவங்களால நம்மளால பிடிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே வந்து நம்ம அப்படியே போய் ஆகணுமா கேப்டன் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இல்ல இல்ல நீங்க யாரும் போவாதீங்க, மூவ் பண்ணாதீங்க, கப்பலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அவன் வந்து கேட்பான், எதுக்கு நீங்க வந்து கப்பலை நிறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு. அவனே சொல்லுவான், இது காம்பாக்ட், இதுல வந்து காத்து கூட அடிக்காது, நம்ம போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம், இங்க வந்து நிறைய சீ பீஸ்ட் வேற இருக்குது, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும், நீ என்னதான் சொன்னாலும் சரி என்னால அந்த இடத்துக்கு போக முடியாது, அந்த இடத்துக்கு போனவங்க யாரும் திரும்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து தூரம் சொல்லுவான், நாமே இந்த இடத்த நீ பாத்தியா, எந்த ஒரு சவுண்டும் கேட்கல, எந்த ஒரு காத்தும் அடிக்கல, சம்திங் ஏதோ ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து நாமையும் கேட்டுட்டு, ஆமா எனக்கும் சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமையும் சுத்தி முத்தி பாப்பா. பாத்துட்டு அப்படியே சாக்காயிருவாட்டு, இது காம்பாக்டரா, இங்க வந்து மாட்டிக்கிட்டோமா, இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போக முடியாது, அதுவும் இல்லாம இங்க நிறைய சீ பீஸ்ட் வேற இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிருவா. இது சரியே இல்லை, நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறதுனே தெரியலையே, எனக்கு வழி வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. யோரோலாம் வந்து இவ தான் பெஸ்ட் நாவிகேட்டர்னு நினைச்சோம், பட் ஆனா இவளே இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லி இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது கேஸ், பாய், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.